வாங்க நம்ம பால்வாடி மாவில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாம். பால்வாடி மாவு போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை போட்டுக்கலாம். நான் அந்த காஞ்ச மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 2 பிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு விட்டுட்டு சுகர் தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி இதில் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நான் ஆயில் போடும்போது அவ்வளோ இனிப்பு தெரியாது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சுகர் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி பதம், ஒரு அது மாதிரி இப்போ சப்பாத்தி பதம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கு பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அப்படியே பகை வர மாதிரி எடுத்து அப்படியே புட்டு போட்டோன்னா சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பால்வாடி மாவு தான் ஒரு பாக்கெட்டில் செஞ்சோம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ஆனியன்லாம் இல்லாமையே செஞ்சாலும் நல்லா தான் இருக்குது. சும்மா அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. இதுவே நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் கூட போட்டிருக்கலாம், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்லா முருகலாக விட்டு எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆன பார்த்து நல்லா வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆறி போய் சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ செஞ்சு பாருங்கள். நாங்கள் சும்மா இப்போ தான் செஞ்சு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எண்ணெயில் போட்டுட்டு இருக்கோம். அடுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறோம். நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போ அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி பால்வாடி மாவில் என்ன ஈஸியாக செய்யலான்றதுக்காண்டி. ஸோ நல்லா ப்ரௌனிஸாக நல்லா வேகணும், வெந்தோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுவும் இன்னும் குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.